அரங்கத்தில் கூடியிருக்கும் அன்பு நண்பர்களே, வளமான வணக்கங்கள். ஆண்டனி பெனி சொன்னது போல, பாத்திமா பாபு எண்ணியது போல, இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் மொத்த எண்ணிக்கை 40 அல்ல 62. எனவே இந்த அரங்கில் ரொம்ப எங்க போயிட்டானா தம்பி ஆண்டனி பெனி மேடையில் இருக்கிறப்போ கொஞ்சம் அமைதி காக்கணும், நாகரிகம் கருதி அதிகமாக பேசக்கூடாது அல்லது சிரிக்கக்கூடாது. என் தம்பி ஆண்டனி பெனி வந்துட்டான்னா எப்பயுமே அப்படித்தான். மேலே பக்கத்தில் உட்காந்து இருக்கும்போது நம்மளை யாராவது பார்ப்பாங்களா, என்னடா அதிகமாக அப்படி சொல்லிட்டாங்க. பாத்திமா பாபு பேசியிருக்கும்போது ஆண்டனி பெனி சொன்னான், என்னன்னா இந்த வெங்கி இன்னும் இலக்கியத்துக்கு வரலண்ணா. ஏன்டா, யாராவது சொந்த பொண்டாட்டி பற்றி கவிதை எழுதுவாங்களா அப்படின்னா. பெரியாவை பற்றி கவிதை எழுதியதாக பாத்திமா பாபு சொன்னவுடன் ஆண்டனி பெனியுடைய விமர்சனம், அண்ணா இவன் இலக்கியத்துக்கு வரலண்ணா, யாராவது சொந்த பொண்டாட்டியை பற்றி கவிதை எழுதுவாங்களா. எனக்கு அது குறித்து வச்சுக்கிட்டேன், ஏன்னா ரெக்கார்டு பதிவாகணும்ல ஆண்டனி பெனி என்ன சொல்கிறார். நண்பர்களே, இந்த அரங்கத்தில் படைப்பாளிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த அரங்கமாக இது அமைந்திருக்கிறது. சீராளன் ஜெயந்தன், முனைவர் பாஸ்கரன், வேல்கண்ணன், ரமேஷ் வைத்தியா, சொர்ணபாரதி, சேது, ராஜாசன், பாலையார், பிரேமா, நந்தினி ஆறுமுகம், குடந்தை அனிதா, நடராஜன், வானவன், நரேந்திரன், நயினார், அக்கலூர் ரவி, தமிழன் காசி, ஜின்னா, பொன்மூர்த்தி, ஜெயானவி, முகநூல் கழகக்காரி லூலு, சுதா நாராயணன், எபினேசர் என அரங்கம் முழுக்க முகநூல் ஆளுமைகளால் சூழ்ந்திருக்கிறது. இதில் குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால், நாங்கள் நடத்திய ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை நாவல் போட்டியில் முதல் பரிசு வென்ற ஜெயானவிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி சிறந்த 10 நாவல்களில் ஒன்றாக எழுதியிருக்கக்கூடிய மாயப்பசி என்கின்ற நாவல் எழுதிய நயினார் வந்திருக்கிறார். அவருக்கு படைப்பாளிகளை இந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலே தானே நாம் கௌரவிக்க வேண்டும். நண்பர்களே, ஒரு இலக்கிய நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக அழைத்து செல்வதற்கு மிகச் சரியான நபர் நிமோஷினி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிமோஷினி எழுதுகிற முகநூல் பதிவுகளுக்கு நான் ரசிகன். எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் அவருடைய முகநூல் பதிவுக்கு போனோம்னா சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் முகநூல் பதிவில் எழுதுகிற ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, அவருடைய பதிவுகளில் வடையை வைப்பார், அந்த வடையை தேடி வர்றதுக்கான எலியையும் வைப்பார், பக்கத்தில் எலி பொரியையும் வைப்பார், வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார், பின்னூட்டத்தில் 3 அடிச்சுக்கின்னு சாகும். இப்படியான ஒரு வடசென்னையின் முக்கியமான ஆளுமை நிமோஷினி. எங்களுக்கெல்லாம் அவர் மூத்த அண்ணன், எங்களுடைய வழிகாட்டியாக இருப்பவர். நண்பர்களே, உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாலும் காலம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். ரொம்ப போர் அடிச்சா கை தூக்குங்க, நிறுத்திக்கிறேன். என்னுடைய வட்டத்தில் வாசகர்களை, கலா ரசிகர்களை படைப்பாளியாக மாற்றி புத்தகம் எழுத வைத்து நண்பர்களாக மாற்றி கொள்வது என்னுடைய வழக்கம். பிறகு அவர்களோடு சண்டையும் போடுவேன். அவர்கள் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார்களா என்று பார்க்கிற, ஆராய்கிற புத்தியில் அல்லது இருக்கிறாளா என்று பார்க்கிற ஆகச்சிறந்த கேம் என்னுடைய கேம். வாழ்வினுடைய மிகச்சிறந்த போதையும் அதுவாகத்தான் இருக்கிறது. இன்று நண்பன் வெங்கி என்கின்ற பிரியா வெங்கடேசன் எழுத்தாளனாக ஞானஸ்தானம் பெறுகிறார். என்னோடு பழகுகிற நண்பர்களை, வாசகர்களை எழுத்தாளராக மாற்றுகிற அல்லது அதை ஒரு கேமாக, அதை ஒரு வேலையாக செய்வதற்கான காரணங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன அனுபவத்தை மட்டும் சொல்ல விருப்பப்படுகிறேன்.
மணப்பாறையில் நண்பர்கள் அழைக்கிறார்கள் பேசுவதற்கு. மணப்பாறை அஷரப் அலி, ஜீவிதன் என்று ஒரு பெரிய 10 பேர் மணப்பாறையில் இருக்காங்க. அவங்க ஒரு முறை கூப்பிட்றாங்க. அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஒரு ஜாலி டூர் எங்கன்னா போகலாம் அப்படின்னு திருச்சியை சுற்றி பார்க்கலான்னு ஒரு பெரிய வண்டியில் போகிறோம். அப்போது எல்லாம் ஜாலியாக பேசின்னு வர்றாரு. அந்த டிரைவர் மட்டும் அமைதியாக வண்டி மட்டும் ஓட்டிக்கிட்டே வர்றாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு குடும்பாலூரம் ஒரு இடத்த பார்க்க போகிறப்போ அவங்கவுங்க டீ சாப்பிட்றதுக்கு, சிகரெட் பிடிக்கிறதுக்கு, வேறு ஏதாவது விற்குதான்னு பார்க்குறதுக்கு எல்லாரும் 8 நண்பர்கள் போனோம். அப்போது எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. டிரைவர் மட்டும் இருந்தார். டிரைவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் ஏதாவது எழுதுவீங்களா, படிப்பீங்களா? ஐயோ இல்லை சார், நான் எழுதுறதெல்லாம் இல்லை, இது மாதிரி நிறைய நண்பர்கள் வருவாங்க வண்டியில், அதை கேட்டுக்கிட்டு இருப்பேன். சரி, ஏன் நீங்கள் இன்னும் நாவல் எழுதலைன்னு? சார் எனக்கு எழுதவே தெரியாது சார். அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை. உங்கள் வண்டியில் எத்தனை பேரை ஏற்றிக்கிட்டு வருவீங்க, எத்தனை போவீங்க, எத்தனை இலக்கிய நண்பர்கள் அழைச்சிட்டு போயிருப்பேங்க. இலக்கியவாதி வண்டியில் வர்றப்போ என்னென்னா பேசுவோம், அக்கப்போர், அவனை பற்றி இவனை பற்றி இலக்கியத்தை பற்றி எல்லாமே அதெல்லாம் மைண்டில் இருக்குல்ல. அதெல்லாம் போய் ஒரு டைரியில் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு இவனுங்களை பற்றி நீ என்ன நினைக்கிறன்றதையும் சேர்த்து எழுது. எல்லாத்தையும் மொத்தமாக சேரு. 2 வருஷத்தில் ஒரு நாவல் வந்துடும். உன் கையில் உன் வாழ்க்கை தான் நாவல். அப்படின்னா நான் எழுத முடியுமா சார்? எழுத முடியும், போய் முதல்ல டைரி எழுதியா என்று அந்த டிரைவரோட ஒரு நாவல் எழுதுறதுக்கு ஒரு உசுப்பேத்தி விட்டேன்னு வச்சுங்க. அடுத்து 2வது மணப்பாறைக்கு என்னை கூப்பிட்றாங்க. அவர் நல்ல டிரைவர். ட்ரெயினை விட்டு இறங்கவுடனே நண்பர்கள் திட்டுறானுங்க, வந்த இடத்துல சும்மா இருக்க மாட்டியாயா, அந்த டிரைவர் வரமாட்டாயா, நாவல் எழுதுறானாயா அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது, ஐயோ ரொம்ப சந்தோஷம். திரும்ப அதே 8 பேர் இன்னொரு பெரிய வண்டியில் போய்கிட்டு இருக்கப்போ ஜீவிதனோ அல்லது அஷரப் அலி தெரியல, அவங்களுக்கு ஃபோன் வருது. அமிர்த சார் இருக்காரா அப்படின்னு. இதோ அவர் கூட தான் கூட இருக்கிறாருன்னு. அவர்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு என்கிட்ட ஃபோனை கொடுத்தாங்க. அப்போ கூட இருக்கிற நண்பர்லாம் ஸ்பீக்கரில் போடு அப்படின்னாங்க. அந்த டிரைவிங்கில் கார் போய்கிட்டு இருக்கு, ஸ்பீக்கரில் போடுறேன். அவர் பேசின டைலாக் மட்டும் பாருங்கள், ஞாபகத்தில் வச்சு எழுதியிருக்கேன். சார், சூர்யா சார் சௌக்கியமா? நான் நாவல் எழுத ஆரம்பிச்சிட்டேன் சார். அவர் வந்து வாடகை கார் ஓட்டுறவர். காலம்தான் எவ்வளோ பெரிய வாடகை கார் இல்லை, காலம்தான் எவ்வளோ பெரிய வாடகை கார் இல்லை, அது கூடவே வராது சார், இறக்கி விட்டு போயிட்டே இருக்கும். வாழ்வை நாம் அப்படித்தான் உள்வாங்கணும். வாழ்வை அப்படித்தான் நம்ம உள்வாங்கணும். நீங்கள் சொன்னது சரிதான். நான் என்னை சுற்றி இருக்கிற சூழல் அவதானிக்கிறேன். எனக்கும் காரில் நிறைய எதிர்வினை உண்டு. கண்டிப்பாக எழுதிடுவோம் சார். திரும்பி கூட வந்த எழுத்தாளருக்கு நம்பர் அவனெல்லாம் கேட்டேன், என்னைக்காவது நீங்கள் இந்த உள்வாங்குறேன், அவதானிக்கிறேன், எப்படியாவது எழுதியிருக்கிறீங்களாடா? இல்லை பாடுறா, ஒருத்தர் ஒரிஜினல் நாவல் ஆசிரியர், நவீன நாவல் ஆசிரியர் வந்துட்டான் பாடுறா என்று. இப்படியாக படைப்பாளிகளை உருவாக்குவது ஒரு போதை. நண்பர்களே, அந்த வகையில்தான் வாசகனாக இருந்த பிரியா வெங்கடேசன் ஒரு எழுத்தாளனாக, ஒரு விமர்சகனாக, ஒரு கவிஞனாக மாறியிருக்கிறான். எனக்கு கவிதையை கொடுத்துருந்தா நல்லா பேசியிருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த கட்டுரையை கொடுத்துட்டாங்க. அதில் பெரிய சிக்கல் இருக்குது அந்த கட்டுரைகள். இந்த கட்டுரையினுடைய தலைப்பு அலமாரியில் சில பக்கங்கள். அலமாரி என்கின்ற சொல் போர்ச்சுகீசிய மொழியிலிருந்து வந்த சொல், தமிழ் சொல் அல்ல. ARMARIO, அரிமாரி, அரிமோ என்கின்ற சொல்லிலிருந்து தான் இந்த அலமாரி என்கின்ற சொல்லாட்சி வந்தது. எனக்கு தெரிந்து இந்த அலமாரி என்று சொன்னவுடன் 2 புத்தகங்கள் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஒன்று ஆயிஷா நடராஜன் எழுதிய அயல்மொழி அலமாரி என்கின்ற ஒரு புத்தகம். இன்னொன்று நம்மளுடைய தமிழ் மணவாளன் எழுதிய அலமாரியில் ஒரு ராஜகிரீடம். இப்பொழுது 3வதாக நீங்கள் இணையத்தை தட்டினால் உங்களுக்கு தென்படக்கூடிய புத்தகமாக அலமாரியில் சில பக்கங்கள். ஒரு பெயரை தேர்வு செய்வதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ வந்தோடனே நான் தமிழ்கிட்ட சொன்னேன், தமிழ் அலமாரியின் ராஜகிரீடம் நீங்கள் புக்கை போட்டீங்க,
அந்த காலத்தில் எழுதுறது. ஆனால் நெட்டில் பார்த்தா அந்த புக்கு வரல. இப்போ உங்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் என்ன எழுதினாலும் சரி, உங்கள் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன எழுதினாலும் சரி, அது இணையத்தை தட்டினா வரணும். இப்போ இந்த அமிர்தம் சூர்யா நீங்கள் இணையத்தில் தட்டினீங்கன்னா நான் எத்தனை பேர் கூட ஜோடியாக ஃபோட்டோ வரணும், எல்லாம் வெளியே வந்து நிற்கும். என்னுடைய புக்கு, என்னுடைய எழுத்து, நான் போன கூட்டங்கள் எல்லாம் வரும். நீங்கள் முகநூலில் எழுதுனீங்கன்னா வரவே வராது. அப்போ உங்களுக்குன்னு ஒரு பிளாக் இருந்து அந்த பிளாகில் நீங்கள் போட்டால் மட்டும்தான் கூகுள் சர்ச் பண்ணி கொடுக்கும், முகநூலை சர்ச் பண்ணி தராது. எனவே அது டாக்குமெண்ட்ரியாக மாறணும், ஆவணமாக மாறணும்னா உங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் பிளாகில் இருந்தால் மட்டும்தான் அது காட்டும். யார் எடுத்து ஒரு தட்டி பார்த்தாலும் அது வரணும். அப்படின்னா நீங்கள் மீண்டும் நீங்கள் பிளாக் காலத்துக்கு திரும்ப வேண்டிய, ஆவணப்படுத்த வேண்டிய அவசியத்தை இந்த இடத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, படைப்பு என்பது ஒரு விஷயத்தின் மீதான அபிப்பிராயம். படைப்பு என்பது ஒரு விஷயத்தின் மீதான அபிப்பிராயம்தான். காதல், கலவி, நட்பு, குடும்பம், துக்கம், உறவு, துரோகம், இப்படி பல்வேறு விஷயங்கள் மீது உனக்கு ஏற்பட்ட அனுபவ அபிப்பிராயம்தான் படைப்பு. படைப்பு என்பது ஒரு விஷயத்தின் மீதான அபிப்பிராயம். அந்த படைப்பை படித்துவிட்டு அதன் மீது கருத்து சொல்வது என்பது அபிப்பிராயத்தின் மீதான அபிப்பிராயம். இப்பொழுது பிரியா வெங்கடேசனுடைய இந்த நூலை பற்றி நான் பேசுவது என்பது அபிப்பிராயத்தின் மீதான அபிப்பிராயம் பற்றிய அபிப்பிராயம். அதான் பெரிய சிக்கல் இதில். ஆனால் அதனால தான் இதில் அதிகமாக பேச முடியாது. ஏன்னா இவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 23 நூல்களையும் நான் படிச்சிருந்தா இவர் சொன்னது சரியா சரியில்லையான்னு நான் உங்ககிட்ட பேச முடியும். இவர் சொல்கிறது எல்லாமே நான் எப்படி ஒத்துக்க முடியும்? இவர் பாராட்டுறது எல்லாமே இவர் மேற்கோள் எடுத்து ஒரு 3 வரியை போடுவார். அது மிக நீண்ட கவிதையிலேருந்து நடுவில் பிடுங்கின வார்த்தையாக இருக்கும். அதை மட்டும் சிலாகிச்சா எனக்கு எப்படி தெரியும்? எனவே அது இவருடைய 23 புத்தகங்களை பற்றி நான் இவருடைய கருத்தை நான் எப்படி சொல்ல முடியும், ஆதரிக்க முடியும், எதிர்க்க முடியும் தெரியாது. சரி, அப்படி என்றால் இந்த புத்தகம் குறித்து நாம் என்ன பேசலாம்? வெங்கி ஒரு 4 பாயிண்ட். வெங்கி உண்மையில் விமர்சகரா? பிரியா வெங்கடேசனுடைய விமர்சனம் எப்படியானது? வெங்கி தமது முடிவை, தீர்ப்பை நடுநிலையாகத்தான் அறிவிக்கிறாரா? பிரியா வெங்கடேசனுடைய மொழி நடை மற்றும் சாதுரியம் என்னவாக இருக்கிறது? இந்த நூலால் வாசகனுக்கு என்ன நன்மை? இந்த 5 விஷயங்களை பற்றி நான் பேசலாம். ஒரு 30 வருடம் நான் இந்த இலக்கிய உலகத்தில் இருக்கிறேன். 30 வருடமாக அந்த இலக்கிய உலகத்தில் இருக்கேன். நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் பேசியிருக்கேன். 50க்கும் மேற்பட்ட முன்னுரைகள் எழுதியிருக்கேன். இந்த 3 மாதத்தில் மட்டும் புத்தக கண்காட்சியை ஒட்டி 6 முன்னுரைகள் எழுதியிருக்கேன். அது ஒரு சின்ன ஒரு அனுபவத்தால், ஒரு டிமாண்ட் பண்ணதால் தான் அந்த 6, இல்லைன்னா இன்னும் நிறைய வந்திருக்கும். நான் மட்டும்தான் எழுதுவேன். நான் உன்னுடைய தொகுப்பு அக்கு வேறு ஆன வேறையாக படிப்பேன், உள்வாங்குவேன், அதை எழுதுவேன். மைனஸ் ஒருபோதும் எழுத மாட்டேன். எழுதுவேன். என்னை தவிர வேற எவனா வாழ்த்துறை அணிந்துரை அதில் எழுதக்கூடாது அப்படின்னா சொல்லி என்கிட்ட வா என்கின்ற கண்டிஷனை போட்டு அதுக்கு உடன்பட்டு வந்தவர்கள் மட்டுமே 6 பேருக்கு நான் முன்னுரை எழுதியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு முன்னுரை எழுதி அதுக்கு பிறகு எவனா ஒரு சினிமாக்காரன் உள்ளே வந்து அவன் இதெல்லாம் வாழ்த்திருப்பான், இல்லை எவனா ஒரு அரசியல்வாதி அமைச்சர் எவனா ஒருத்தன் வாழ்த்துறை கொடுத்துருப்பான், அவனை தூக்கி மேலே போட்டு நம்மளை 2வதாக போட்டு இந்த செகண்ட் பிளேஸுக்கு வரத்தை எப்பயுமே ஒத்துக்கவே கூடாதுன்றதுல பிடிவாதத்தில் தான் நான் மட்டும் எழுதுவேன். என் எழுத்து வேணும், நீ பணம் கொடுக்க போகிறதில்ல, நான் மட்டும் எழுதுவேன். என்னை மட்டும் நீ ஒத்துக்குன்னு போகிறதா இருந்தால் போடு, இல்லைன்னா நீ வேறு ஆளை பார்த்துக்குன்னு போகணும். அப்படியாக என்னுடைய இலக்கிய பயணத்தில் ஒரு 50க்கும் மேற்பட்ட முன்னுரைகள், அந்த முன்னுரையெல்லாம் புஸ்தக நூலாக போடுறதா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் 100 கூட்டங்கள், 50க்கும் மேற்பட்ட முன்னுரைகள், தொடர் இலக்கிய செயல்பாடு இருந்தாலும் கூட என்னை ஒருபோதும் இலக்கிய உலகம் விமர்சகனாக ஏற்காது. ஏனென்றால் நான் ஒருபோதும் எங்கும் எந்த படைப்பில் இருக்கக்கூடிய குற்றங்களையோ குறைகளையோ தப்பையோ சுட்டி காட்டியது இல்லை. சுட்டியே காட்ட மாட்டேன்னா அப்படி இல்லை, கீழே பேசுகிறப்போ சுட்டி காட்டுவேன். பிரேமில காப்பி அஷ்டனி தேவதச்சன் கவிதை தானே உல்ட்டா பண்ணி போட்டிருக்கேன், அந்த பக்கத்தில் இருக்கிறது கவிதை ஆடாதுன்னு கீழே சொல்லுவேன். மேடைக்கு ஒருபோதும் அதை டாக்குமெண்ட்ரியாக மாற்ற மாட்டேன். டாக்குமெண்ட்ரி தானே உங்களுக்கு சேரும். சுருதி டிவியில் பேசுகிறப்போ அவர் புக்கை பற்றி பேசுகிறது ஒரு குறையும் இருக்காது, ஒரு குற்றமும் இருக்காது. அப்புறம் எப்படி விமர்சகராக நான் இருக்க முடியும்?
எனவே விமர்சக அந்தஸ்து எனக்கு ஒருபோதும் கிடைக்காது என்பதை நான் அறிவேன். நண்பர்களே, அப்படியானால் இந்த சிக்கலான விஷயத்தை பிரியா வெங்கடேசன் எவ்வாறு எதிர்கொள்கிறார்? இலக்கிய உலகில் விமர்சக போக்கு இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று, கருத்தியல் கோட்பாடுகளை முன்வைத்து விமர்சனம் செய்வது. கருத்தியல் கோட்பாடுகளை முன்வைத்து விமர்சனம் செய்வது. அந்த வகையில் என்னுடைய வாசிப்பு அனுபவத்தில் கேட்ட தகவலின் அடிப்படையில் கைலாசபதி, கோவை ஞானி, சண்முகம், மார்க்ஸ், இளங்கோ கிருஷ்ணன், கவிதைக்காரன் இளங்கோ, வேல்கண்ணன் கருத்தியல் கோட்பாட்டு அடிப்படையில் ஒரு பிரதியை அணுகி பேசக்கூடியவர்களாக எனக்கு நான் பார்த்த வரையில் இந்த பட்டியல் நீள்கிறது. இந்த பட்டியலில் ஒருபோதும் பிரியா வெங்கடேசன் வரமாட்டார். ரசனை சார்ந்து விமர்சனம் செய்வது எனக்கு பிடிச்சிக்குது, இது நல்லா இருக்குது, இது இப்படி பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்று வெறும் ரசனை சார்ந்து விமர்சனத்தை எழுப்புபவர்களுடைய வகையறாவில் வெங்கட் சுவாமிநாதன் ஆரம்பித்து அப்படியே வருவார்கள். அந்த வகையில் நானும் வருவேன். நான் கருத்தியல் கோட்பாட்டுகள்லாம் வரமாட்டேன். ஆனால் வெங்கட் சுவாமிநாதன் மாதிரி கூட நான் விமர்சனம் பண்ண மாட்டேன். ஆனால் பிரியா வெங்கடேசன் இந்த 23 புத்தகத்தை வாசித்து எம்மாதிரி தன்னுடைய கருத்தை வைக்கிறார்? பிரியா வெங்கடேசன் உண்மையிலே விமர்சகராக மாறுவதற்கு முயற்சிக்கிறாரா? இந்த நூலில் ஆம் என்றே பதில் சொல்லலாம். ஏனென்றால் இயக்குனரும் IAS அதிகாரியுமான ஞான ராஜசேகரனுடைய நூல் குறித்து இதில் எழுதுகிறார். அவர் ஒரு ஆஃபீஸர், அவர் ஒரு படம் எடுத்த பாரதியார் பற்றி படங்கள்லாம் எடுத்த ஒரு இயக்குனர். அவர் எழுதின நூலை பற்றி இவர் குறிப்பிடுறாரு. அப்படி குறிப்பிடும்போது இவர் ஞான ராஜசேகரனை பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிறார். இத்தனை முதிர்ச்சியுடன் எழுதப்பட்டிருக்கும் இந்த புத்தகத்தில் அவர் ஒரு சினிமாவில் கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழ் பிராமணர்களை யாகம் வளர்க்குற சீனுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். அதுக்கு எதுக்கு கேரளாவில் இருக்கிற தமிழ் பிராமணர்களை பயன்படுத்தினார்னு தெரியல, அப்படி பயன்படுத்தியிருக்கிறாரு. அவர்களை நடிக்க வச்சிருக்காரு. அது குறித்து அவர் தன்னுடைய கட்டுரையில் பதிவு பண்ணுறார். அப்படி பதிவு பண்ணும்போது என்ன பண்ணுறாரு ஞான ராஜசேகரன், இவர் சொல்கிறார், இத்தனை முதிர்ச்சியுடன் எழுதப்பட்டிருக்கும் இந்த புத்தகத்தில் கேரளத்தில் இருக்கும் தமிழ் பிராமணர்களை நடிக்க வைத்து யாகம் வளர்க்கும் சீனை எடுக்கிறார். அதை பற்றி இந்நூலில் ஞான ராஜசேகரன் இவ்வாறு குறிப்பிடுகிறார். எப்படி எழுதுகிறார்னா, படத்தில் வில்லன்களாக அவர்களைத்தான் சித்தரிக்கப் போகிறோம் என்கின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள் என்று எழுதுகிறார். தமிழ் பிராமணர்களை நாங்கள் நடிக்க கூப்பிட்டுருக்கேன், வில்லன்களாக அவனுங்களை தான் போட்டிருக்கேன், வில்லன்களாக அவர்களை சித்தரிக்கப் போகிறோம் என்கின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள் என்று அவர் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிரியா வெங்கடேசன் எழுதுகிறார், பிராமணர்களாக பார்க்க வேண்டாம், அவர்கள் ஒட்டுமொத்த துணை நடிகர்களாக பார்த்தால் மொத்த துணை நடிகர்களும் சிறுமைப்படுத்தும் வார்த்தையை நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டும். அதுதான், மொத்த துணை நடிகர்களையும் நீங்கள் சிறுமைப்படுத்தும் முயற்சியை தவிர்த்திருக்க வேண்டும் என்கிறார். இதுதான் ஒரு விமர்சன குரலாக பார்க்க முடிகிறது. அதிலேயே இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். இவருடைய வார்த்தை, சினிமாவை வைத்து ஆட்சி பிடித்தவர்கள் தமிழ்நாட்டில் எந்த IAS அதிகாரி சினிமா எடுக்கவும் அனுமதிக்காமல் இருக்கிறார்கள், இது விசித்திர முரண் என்று எழுதுகிறார். சினிமாவில் ஆட்சிக்கு ஒரு IAS ஆஃபீஸர் சினிமா எடுத்தால் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்களே என்று விசித்திர முரண் என்று சொல்லிவிட்டு போகிற போக்கில் மாநில அரசுக்கு ஒரு குத்தும் விடுகிறார். ஆகவே அந்த விமர்சன தொனிக்கு பிரியா வெங்கடேசன் வந்து விடுகிறார். நடராஜன் பெருமாள் எழுதுகிற கவிதைகளை பற்றி, நடராஜன் பெருமாளுடைய கவிதைகளை பற்றி விமர்சிக்க வருகிற வெங்கி, அவர் நண்பர், 2 பேரும் நண்பர்கள். நடராஜ பெருமான் கவிதைகள், பெரும்பாலும் நடராஜ பெருமான் கவிதைகள் ரொம்ப லாங்காக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு பக்கம் வர்ற கவிதைலாம் இருக்கும். நடராஜ பெருமான் கவிதைகள் ஒரு பக்க அளவில் பெரிய கவிதைகளாக இருக்கும். அவ்வளோ பெரிய கவிதை இவருக்கு பிடிக்கல. பிரியா வெங்கடேசன் எழுதுகிறார், மொடா கூழானாலும் சொம்பில் ஊற்றி கொடுத்தால் தானே குடிக்க முடியும், சிறுசாக எழுது என்று எழுதுகிறார். ரொம்ப பெருசாக இருக்குது என்றதை சொல்வதை அவர் இவ்விதமாக விமர்சிக்கிறார்.
ரசனை சார்ந்த விமர்சகர் என்ற வகையறாக்குள் வருபவர் என்று சொன்னேன். அது எப்படி என்று பார்க்கலாம். தனது ருசி, தனக்கு பிடித்தது, தான் எதுவோ அதை தயங்காமல் நம்புவது, அதை பற்றி பேசுவது தான் இந்த ரசனை சார்ந்த விமர்சகர்களுக்கான ஒரு வழியாக இருக்கும். நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்க. எல்லா கெட்ட வார்த்தையும் தெரியும். ஆனால் ஒருபோதும் ஒரு கெட்ட வார்த்தை கூட பயன்படுத்தக்கூடாது, பேசக்கூடாது என்பதில் ஒரு சபதமாக இருக்கிறவன். ஏனென்றால் எல்லா கெட்ட வார்த்தைகளும் பெண்களை கேவலப்படுத்துவது தான். எல்லா கெட்ட வார்த்தைகளும் பெண்களை கேவலப்படுத்துவது தான். எனவே கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்பதில் கங்கணமாக இருக்கிறேன். எவ்வளோ தான் வெறுப்பேற்றினாலும் கோபப்படுத்தினாலும் ஆள் வச்சு ஒன்றாலும் அடிப்பேனே தவிர கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். அடிச்சிருக்கு அது மாதிரிலாம். சரி, அது ஒரு இதுவாகுது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்பதில். ஆனால் இந்த கூட்டத்தில் அந்த சபதத்தை வெங்கி முறியடித்து விடுவார் போல் இருக்கிறது. ஏனென்றால் இயக்குனர் தரணி ராஜேந்திரன் எழுதிய ஒரு புத்தகத்தை பற்றி அவர் எழுதுகிறார். இயக்குனர் தரணி ராஜேந்திரன் இப்போ தெரியும் உங்களுக்கு, ரொம்ப ஃபேமஸான ஒரு இயக்குனராக வளர்ந்துக்கிட்டு வர்றவர். அவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அது செக்ஸை மையப்படுத்தி எழுதின புக்கு. காமம் தான் அதில் பிரதானமாக இருக்கும். அப்படியான ஒரு புக்கு. அதில் கெட்ட வார்த்தை எழுதியிருக்கார். சில கெட்ட வார்த்தைகள் அதில் பயன்படுத்தியிருக்காரு தரணி ராஜேந்திரன் இயக்குனர். அது சரியாக எழுதலைன்னு இவர் சண்டைக்கு போகிறாருப்பா. அந்த கெட்ட வார்த்தையை சரியாக எழுதலைன்னு 2 அனுபவத்தை சொல்லிவிட்டு இப்போ உங்ககிட்ட நான் இது குறித்து வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தானே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். வியாசார்பாடியில் சபரிமலைக்கு மாலை போட்ட ஒருத்தர், நல்ல குடிகாரன், நல்ல கெட்ட வார்த்தை பேசுவான். மாலை போட்டாச்சு. மாலை போட்டால் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. தப்பி தவறி கோபம் வந்துட்டாலோ திட்டினாலோ அப்படி வாய் தவறி வந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரமாக சாமி சாப்பிடணும்னு சொல்லணும். இது ரூல்ஸ். நான் போய்கிட்டு இருக்கேன். அவன் எனக்கு தெரிஞ்சவன் தான். மாலைலாம் போட்டுன்னு போகிறான். நேராக ஒருத்தன் வந்து மோதினான் அவன் மேலே. சாமி மாலை போட்டவர் கீழே விழுந்தார். எழுந்தினார். ஒருத்த கண்ணை எங்கடா வச்சுக்கிற அப்படின்னு கேட்டு சாமி சாரணம். இப்படி கிட்டத்தட்ட அவனை திட்டி தீர்த்தாங்க. 8 கெட்ட வார்த்தை. எல்லாத்துக்கும் நடுவில் பிராயச்சித்தமாக சாமி சாரணம், சாமி சாரணம், சாமி சாரணம். அப்படி இப்படி இது இந்த கோத்தான் சபதம் உடஞ்சி போச்சேன். இந்த கோத்தான்ற சொல்லுக்கு இப்படி ஒரு அனுபவத்தை நான் நேரில் பார்த்தவன். இந்த சாமி மலையேறோம். நான் சாமி கும்பிட்றவன் தாங்க. எனக்கு சிவ வழிபாடு எல்லாம் ரொம்ப இஷ்டம். ஆனால் இந்த சபரிமலை போடுறவனுங்க பண்ணுற அயோக்கியத்தனமோ அயோயோ அம்மா நமக்கே வெளியே சொல்கிறதுக்கே கூச்சமாக எடுத்து இப்போ வர வர அப்படியான அமகலம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, ரைட்டு. இன்னொரு அனுபவம். இங்கே வந்து மொத்தான்றது சென்னையில் வந்து எல்லாத்துக்கும் சும்மான்ற வார்த்தை எப்படி வந்து கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸோ அது மாதிரி. அது எங்கே போகிற? சும்மா தான் மச்சான் போகிறேன் அப்படின்வான். எல்லாத்துக்கும் சும்மா, நல்லது கெட்டது கோபம் எல்லாத்துக்கும் இந்த சும்மா வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கான அர்த்தம் அப்படியே கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கும், பொருந்தியே வரும். சும்மான்றது ஒரு 10-15 சும்மா நீங்கள் பல இடங்களில் பயன்படுத்தலாம். எல்லாமே அதற்கான அர்த்தத்தோடு வரும். இது கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இந்த சும்மா. அதேமாரி சென்னையில் பார்த்தா டீ கடையில் ஒரு நண்பர், ஒரு பெரிய எழுத்தாளர், அது பேரலாமானா அவர் நல்லா எழுதிட்டார். ஒரு அருமையான சிறுகதை எழுதிட்டார். டீயை கையில் வாங்கி வச்சுட்டு என்கிட்ட வந்து நின்றுங்க. பார்த்தா என்ன மாதிரி எழுதிட்டான் அவன், பக்குனாச்சு. அப்போது பாராட்டுறதுக்கு திட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய சும்மா மாதிரி இந்த சொல்லாட்சி வந்துடுச்சு. அந்த சொல்லாட்சியை தரணி ராஜேந்திரன் பயன்படுத்தும் போது அவர் இங்குன்னு போடல, இங்குன்னு போடாமல் ஓ போட்டாராம். ஓ தான் போட்டார் பொழுது. அதுக்கு இவர் எழுதுறாரு என்ன பாருங்க, முப்பதாவது பக்கத்தில் இயக்குனர் தரணி ராஜேந்திரன் கொத்தா என எழுதாமல் இங்குக்கு பதிலாக ஏன் ஓ போட்டார்? காமத்தை அச்சு அசலாக எழுத துணிந்த தரணி ராஜனுக்கு ஏன் இந்த தயக்கம்? எது இப்படி ஒரு விமர்சனத்தை நம்ம அச்ச வச்சிருக்கான். சரி, விமர்சனத்தை
பிரியா வெங்கடேசன் ஒரு புக்கையும் விமர்சனம் பண்ணி முடிக்கிற ஒரு டோன் இருக்குல்ல, அது கொஞ்சம் பிரத்யேகமான ஒரு டோனானது. சன் டிவி விமர்சனத்தில் வந்து டாப் 10 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படத்தை பற்றி லாஸ்ட்டை சொல்லி முடிப்பாங்க. பாக்கியராஜின் சின்ன வீடு சிதைந்த வீடு நம்பர் 8 அப்படின்னு முடிப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாலாஜியின் எல்கேஜி பாஸ், ஜமா இயக்குனருக்கு கமா, இந்த மாதிரி டோனில் முடியும் இல்லைங்களா. அந்த டோன்லேயே இவர் வந்து தன்னுடைய விமர்சன யுக்தியை முடிக்கிற யுக்தியை பயன்படுத்துகிறார். அது அவருடைய புது ஸ்டைல் தான். நம்மளுடைய வானவன் எழுதிய உரக்குழி நாவலை ஃபுல்லாக எல்லாத்தையும் பேசிட்டு முடிக்கும்போது சொல்கிறாரு, நாவலை படித்து முடித்த கையோடு 2 நாட்டு செடிகளை நட்டேன். அவ்வளோதான் அதுக்கான ஃபைனல் சொல்யூஷன். அவர் நாவலை படிச்சுட்டு 2 நாட்டு செடியை நட்டேன் என்று முடிக்கிறார். சுதா கண்ணன் கவிதை பற்றி ஒரு இடத்துல கவிதைகளை பற்றி பேசி முடித்தவுடன், குச்சடித்து கட்டப்பட்ட மாடு போட்ட சாணத்தில் இவ்வளவு எருவா, கவிதையின் கயிற்று நீளத்தை நீட்டி மாட்டை மேய விடலாமே என்பதாக இவருடைய இருக்கிறது. மாயப்பசி எழுதிய நாவலை மாயப்பசி நாவல் எழுதிய நயினார் வந்திருக்கிறார். அவருடைய கவிச்சி புத்தகத்தை பற்றி விமர்சனம் செய்யும்போது ஏதோ ஹோமியோபதி ஸ்டைல்லே தான் எழுதுறான்ப்பா மனுஷன். ஹோமியோபதி தெரியல, பாம்பு கடிச்சவனுக்கு அதை நீக்கக்கூடிய மருந்து பாம்பினுடைய விஷத்தை நீர்க்க செய்து அதில் 100 மடங்கு கொடுக்குற ஹோமியோபதி. முடை நாற்றம் எடுக்கும் சமூகத்தை இவர் கவிச்சியால் கழுவி சுத்தம் செய்கிறார். இப்படிதான் இப்படியாகத்தான் இவருடைய அந்த ஸ்டைல் இருக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல மித்ரா அழகுவேல், இதுதான் கொஞ்சம் ரொம்ப மித்ரா அழகுவேல் கவிதைகளை பற்றி இவர் எழுதுகிற போது அதில் ஒரு கேரக்டர் வருது. விலைமகனை வரவழைத்து, விலைமகல்ல விலைமகன் விபச்சாரி, விலைமகனை வரவழைத்து வடிகால் தேடுவது அதிர்ச்சியின் உச்சம். அந்த அம்மா எழுதுகிறாங்க, இவர் சொல்றாரு, விலைமகனை வரவழைத்து வடிகால் தேடுவது அதிர்ச்சியின் உச்சம். கலாச்சார காவலர்கள் மித்ராவை கம்பெடுத்து துரத்தக்கூடும். இவனே ஆள் வச்சு அந்த அம்மாவை அடிக்க வச்சுருவான் பொழுது. அந்த மாதிரி இப்படி எல்லாத்துலேயும் ஒரு எண்டிங் வைக்கிறார். ஏற்கனவே நம்ம பெனி குறிப்பிட்ட மாதிரி இன்னொரு செல்வேந்திரன் கட்டுரை ஒன்று இவர் படிச்சுட்டு எழுதுகிறாரு. செல்வேந்திரன் அதை எழுதுகிறார், இந்த வாட்ஸ்அப்லலாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது, இந்த மீம்ஸு, இந்த டிக்டாக் எல்லாம் நீங்கள் சொந்தமாக பண்ணிங்கன்னா போடுங்க, அதை 4 பேர் கடத்துங்க, எவனோ கொடுத்ததெல்லாம் நீங்கள் கடத்தாதீங்க என்று அவர் எழுதுகிறார். அது என்பது நீங்கள் அவருடைய லாங்குவேஜ், நீங்கள் உருவாக்கியதை மட்டும் பரப்பு, டிக்டாக் மீம்ஸ் எதுவாக இருந்தாலும் எவனோ உருவாக்கியதை பரப்ப மாட்டேன் என்பது என் நிலைப்பாடு என்கிறார் செல்வேந்திரன். நண்பரே, உங்கள் கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை, நான் எழுதாத உங்கள் நூலை பரப்புகிறேன் என்று இவர் முடிக்கிறார். அது உனக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, நான் எழுதுந்ததான்னா உன் புக்கை நான் எப்படி சொல்ல முடியும், நான் இப்போ உன் புக்கை பரப்புறேன் பார் என்பதாக இவர் முடிக்கிறார். கதைகளில் கவிதைகளில் வருகிற சொற்களுக்கு பிரியா வெங்கடேசன் வைக்கக்கூடிய ரியாக்ஷன் அபாரமாக இருக்கிறது. இது ரொம்ப இது சொல்லணும். இது 88வது பக்கத்தில் ஒரு கதையில் ஒரு வசனம் வருங்க, ஒரு பெண் சொல்லக்கூடிய வசனம். அது கதாபாத்திரம் சொல்லக்கூடிய வசனம். அது அவங்களுக்கு குழந்தை இல்லையேன்றதுக்காக குழந்தை பெற்றுக்கூடாதா அப்படின்னு ஏதோ ஒரு வசனம் கேட்குறாங்க. அந்த அம்மா அதுக்கு பதில் சொல்லுது. டைலாக் இதுதான், கண்டவன் வாழைப்பழத்தை வாயில் வாங்கி பிள்ளை பெற்றுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இது கதாபாத்திரம் சொல்கிற ஒரு டைலாக். கண்டவன் வாழைப்பழத்தை வாயில் வாங்கி பிள்ளை பெற்றுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இது கதாபாத்திரம் ஒரு கேரக்டர் அந்த கோவத்தில் ஆத்திரத்தில் குழந்தை பெற்றுட்டு சொல்லிட்டு அதையும் விடவே இல்லைப்பா. அதை படிச்சுட்டு வெங்கு கொடுக்குற ரியாக்ஷன், அந்த வார்த்தையை படித்த பொழுது எனக்கு அருந்த மின் வயரில் ஒன்று கடித்ததை போல் உதறல் நிற்கவில்லைன்றான். நானே ஒரு முறை கீழே பார்த்துக்கிட்டேன், வயர் எங்கன்னா இருக்குதான்னு பார்த்துக்கிட்டேன். அவங்க அந்த அம்மா எழுதுனதை விட இவன் எழுதின ரியாக்ஷனுக்கு இது பாரு, அது வந்து ரொம்ப பக்குன்னு ஆகிப்போச்சு. இப்படியாக இவர் விமர்சனங்களில் மூலமாக வைக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் என்பது இப்படியாக இருக்கிறது இந்த கட்டுரை தொகுப்பில். இது இப்படி விமர்சகராக மாறும்போது ஒரு அபாய கட்டம் வரும், ஒளிவட்டம் வந்துடும்.
சிம்மாசனத்தில் ஏறிக்கிட்டு இதை ஏன் செய்யலை, இந்த கவிதை இப்படி மாற்றி இருக்கலாமே, அப்படி எழுதியிருந்தா சூப்பராக இருக்குமேலாம் சொல்லுவானுங்க பற்றியா. ஐயோ எனக்கு ரொம்ப ஆத்திரமா, எழுதியாச்சுடா, இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படி செஞ்சுருக்கலாமேன்னா அது முடிஞ்சு போச்சு, கவிதை கொடுத்தாச்சு, ஆசிரியன் இறந்து விட்டான், எழுதுந்தோடு முடிஞ்சு போச்சு அதனுடைய வேலை. இனிமேல் நீ தான் அது எதுவும் நாமோ அது இப்படி எழுதிருக்கலாம் அப்படி எழுதிருக்கலாம் அப்படின்று சொல்கிறது ரொம்ப அதை விட ஒரு அபத்தம் இல்லை. அந்த ஆபத்தான ஒரு கண்டிஷனுக்கு வராமல் இருக்கிறது வெங்கிக்கு நல்லது. ஏன்னா ஒரு இடத்துல ஒளிவட்டத்தோடு விமர்சகன் சுற்ற ஆரம்பிப்பான், வெங்கியும் அவ்வாறு ஒளிவட்டத்து ஏந்தலாமா என்று பார்க்கிறார். 86வது பக்கத்திலே முபாரக் கவிதையை பற்றி பேசும்போது அந்த முபாரக் கவிதை எழுதுகிறாரு. பல இடங்களில் அவங்க அம்மாவை பற்றி எழுதுகிறாரு. அம்மா அம்மா அம்மான்னு தான் குறிப்பிடுறாரு எல்லா இடத்துலையும். இப்போ நானும் என் வீட்டில் இருந்தேன்னா எங்கள் அம்மா கூட இருந்தாங்கன்னா, அம்மா எங்கம்மா வச்சுருக்க பார்த்தறான், அம்மா டீ போடுமா, அம்மா தானே கூப்பிட முடியும். இப்போ இவர் சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் அவன் அம்மா அம்மான்னு எழுதிட்டாரான். அவர் தாயை குறிப்பிடும் இடங்களில் அம்மா அம்மா என்றே இவர் பயன்படுத்துகிறார். வேறு சொல் இல்லையா, சலிப்பாக இருக்கிறது. இது அம்மா அம்மா அம்மான்ற சொல்லு ஒரே சலிப்பாக இருக்குதான். எப்போ பார்த்தாலும் கவிதையில் அம்மா அம்மான்னு, வேற சொல்லே இல்லையா நண்பரே, வேறு சொல் இருக்கிறது. அம்மாவை குறிக்க அம்மை, அன்னை, ஆத்தி, ஆத்தை, ஆயி, தவ்வை, ஆத்தாள், தல்லை, தள்ளி, மௌவை, ஆயம், மாதிரு, ஆச்சால், கோ, ஆயம், இறைவி, சடமி, வீரை, எல்லா சொற்களும் அம்மாவை குறிக்கிற சொற்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு கவிஞன் எந்த இடத்தில் எந்த சொல் வேண்டும் என்பதை அவன்தான் தீர்மானிப்பான். அந்த இடத்தில் அம்மா என்றால் அம்மா தான், உனக்காகலாம் சொல்ல மாற்ற முடியாது. இதுதான் ஒளிவட்டம் வர்ற டேஞ்சரான ஒரு ஏரியான்றது. மிக சரியாக நாவலில் இடம்பெறக்கூடிய ஒரு கால மாற்றத்தையும் நாவலில் வரக்கூடிய சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் இவர் அழகா இனம் கண்டு அதை குறிப்பிடுறார், மேற்கோள் காட்டுகிறார். குடந்தை அனிதானுடைய ஒரு நாவலில் ஒரு வரி வரும், பார்த்தா அந்த வரியை கரெக்டாக பிரியா வெங்கடேசன் மென்ஷன் பண்ணியிருக்கார். அதாவது இது ஒரு பெரிய கால மாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு படிமமாகத்தான் இந்த பார்க்கிறேன். ரெடிமேட் சட்டை எடுக்கும் டைலர் தான் சட்டை தைப்பான். அவன் ஒரு கடை வச்சிருப்பான், அவன் தான் தைப்பான். அந்த தொழில் நசிந்து போய் ரெடிமேட் சட்டை எடுக்கிறதுக்கு ஒரு டைலர் போகிறான். ரெடிமேட் சட்டை எடுக்கும் டைலர். இதுதான் ஒட்டுமொத்த காலத்தை நம்முள் அந்த சொற்களிலே வைத்துக்கொண்டு சொல்லக்கூடியது. அந்த குடந்தை அனிதாவினுடைய சொல்லை இவர் ஸ்லாகித்திருக்கிறார். நடுநிலை என்கின்ற முடிச்சிடுவேன். நடுநிலை என்கின்ற விமர்சகன் நடுநிலையாக இருக்க வேண்டுமா, நடுநிலையாக ஒரு விமர்சனத்தை செய்ய வேண்டாமா, அதை மாதிரி ஒரு டுபாக் ஒரு வேலை எதுவுமே கிடையாது. நடுநிலைலாம் இருக்கவே முடியாது. ஏன்னா நான் கல்கியில் தானே இருந்தேன். நான் கல்கியின் தலையங்கம் நடுநிலையானது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நடுநிலைலாம் கிடையாது, எங்கேயுமே நடுநிலை இல்லைங்க. ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள் என்றால், ஒரு வன்புணர்ச்சி ஏதோ ஒன்று நடக்குதுன்னா, ஒன்று நீ அந்த பெண் பக்கம் இருக்கணும், இல்லை அவன் பக்கம் இருக்கணும். இதில் எங்கே நடுநிலை எங்கே இருக்குது? ஒரு சார்பு தான் நடுநிலை என்பது என்கின்ற சொல் ஆகச்சிறந்த அபத்தமான ஒரு சொல்லாட்சி. அது ஒரு ஏமாற்று வேலை. நடுநிலை என்பது நடுநிலையாக விமர்சிக்க முடியுமா? வெங்கி ஒரு நடுநிலையான விமர்சகரா? 23 நாவல்கள், 23 புக்கை படிச்சுட்டு பல இடங்களில் நக்கல், நையாண்டி, கிண்டல், கேலி எல்லாமே செஞ்சுக்கிட்டு கடைசியாக ஃபைனலாக இவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு நகர்றாரு. ஆனால் தோ பரமசிவம் எழுதிய நூலை பற்றி எழுதுகிற போது இவர் ஒரு வரியை குறிப்பிடுகிறார். வகையாக ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்கள்ல, வந்து மாட்டினாயா அப்படின்னு. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு வரி தோப்பாவை பற்றி எழுதுகிற போது இவர் சொல்கிறார், நக்கல், நையாண்டி, எதிர்வினை என வாசிப்பு அனுபவத்தை எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக வெங்கி இந்த நூலில் செய்யவில்லை. அதற்கு உதாரணம் இந்த வரி. தோப்பா நூலை பற்றி அவர் குறிப்பிடும் போது, குறும்புத்தனங்கள் ஏதுமின்றி பாரம்பரிய முறையில் என் வாசிப்பு அனுபவத்தை எழுதுவதுதான் இந்த நூலுக்கு நான் செய்யும் மரியாதை. ஏண்டா இந்த நூலுக்கு மட்டும் குறும்புத்தனம் இல்லாமல் மற்ற நூலுக்கெல்லாம் குறும்புத்தனம் பண்ணுவேன், இந்த தோப்பாசி நூலுக்கு மட்டும் குறும்புத்தனம் பண்ண மாட்டேன், மற்றவங்களெல்லாம் உன் இஷ்டத்துக்கு விமர்சனம் பண்ணுவேன். இது பாரம்பரிய முறையில், அது என்ன பாரம்பரிய அரிசி மாதிரி, பாரம்பரிய முறையில் வாசிப்பு அனுபவத்தை எழுதுவது இந்த நூலுக்கு செய்யும் மரியாதை. இப்போ தெரியுதா?
விமர்சகன் ஒருபோதும் நடுநிலைமையானவன் அல்ல. ஆக இப்படியாக ஒரு விமர்சனத்தை கையில் எடுத்திருக்கிறார். அலமாரியில் சில பக்கங்கள் என்பதாக. இது ஒரு நல்ல முயற்சி தான். 23 பேருக்கான ஒரு ஆவணமாக இது இருக்கிறது. நான் செய்யாத ஒரு காரியத்தை, இந்த விமர்சன துணியை, விமர்சனம் செய்கிற யுக்தியை பிரியா வெங்கடேசன் செய்திருப்பதால் பொறாமையோடு அவனை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.